இந்த நூற்றாண்டுல இருக்கக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு சூப்பர் எல்லினோவா இது அமையும். உலக அளவுல ஒரு பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்த மாதம் உருவாகக்கூடிய எல்லினோ அக்டோபர் மாதம் வலுப்பெறுது. இதன் தாக்கம் எப்படி இருக்கும்னா, இது உருவாகும் போதே நம்ம தாக்கத்தை உணர தொடங்கி இருக்கோம். ஒரு 6 கோடி மக்கள் அன்றைய தினம் உயிரிழந்தாங்க. நம்ம இந்தியாலேயே பார்த்தோம்னா ஒரு 10 லட்சம் கால்நடைகள்லாம் உயிரிழந்ததா தரவுகள் சொல்லுது. தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு அது தாது வருட பஞ்சம் அப்படின்னு அதை குறிப்பிடுவாங்க. ஆனா தற்போது உருவாகக்கூடிய சூப்பர் எல்லினோ அதை விட தீவிரமா இருக்கும். பல மாநிலங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் அதிகரிப்பதற்கும், நிலத்தடி நீர்மட்டம் குறைவதற்கும், நீர்நிலைகள்ல நீர் இருப்பு குறைவதற்கும், தண்ணீர் தட்டுப்பாடு, குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கும் தொடர்ச்சியாக ஒரு 7-8 தினங்களாக 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சென்னை மீனம்பாக்கத்துல வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. நமக்கு ஒட்டுமொத்தமா செப்டம்பர் மாத இறுதி வரைக்குமே வெப்பத்தின் தாக்கம் தமிழ்நாட்டுல இருக்கும். ஆனா இதுல அதிகபட்ச வெப்பத்தின் தாக்கம் அதிகமா உணரக்கூடியது அப்படின்னு பார்த்தா ஜூலை மாதத்துல. தமிழ்வின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பவர் டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபத்துல, அதாவது மே மாதம் அப்படின்னாலே கத்திரி வெயில் இருக்கும். அந்த கத்திரி வெயில் முடிஞ்சும் இந்த ஜூன் மாதத்துலேருந்து வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. சமீபத்துல சொல்ற ஒரு விஷயம், இந்த எல்னினோ அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி நிறைய பேர் சொல்றாங்க. இந்த எல்னினோனா என்ன? எல்லினோனா அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா பசிபிக் பெருங்கடல்ல கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிப்பதை நம்ம எல்லினோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இயல்பை விட ஒரு டிகிரி செல்சியஸ்க்கு மேல அதிகரிக்கும் போது அதை எல்லினோ என்றும், 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேல அது அதிகரிக்கும் போது சூப்பர் எல்லினோ என்றும் நம்ம வகைப்படுத்துறோம். இந்த எல்னினோவால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் சார்? குறிப்பா பார்த்தா இந்த எல்லினோ அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய ஜூன் இறுதி ஜூலைல உருவாகுது. சூப்பர் எல்லினோவாக 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பநிலை உயர்வது செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ அடுத்த மாதம் உருவாகக்கூடிய எல்லினோ அக்டோபர் மாதம் வலுப்பெறுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதன் தாக்கம் எப்படி இருக்கும்னா, இது உருவாகும் போதே நம்ம தாக்கத்தை உணர தொடங்கி இருக்கோம். இந்த ஆண்டு கோடை காலத்துல மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல மேற்கு மாவட்டங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் மிகவும் அதிகமா இருந்துச்சு. குறிப்பா சேலம், தருமபுரி, கரூர், நாமக்கல், ஈரோடு, கரூர், பரமத்தி போன்ற பகுதிகள், அதே போல தெற்குள் மாவட்டங்களான மதுரை, விருதுநகர் போன்ற பகுதிகள்லாம் வெப்பத்தின் தாக்கம் அதிகமா இருந்துச்சு. தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கு. இருந்த போதிலும் கடலோர மாவட்டங்கள் சென்னை, கடலூர், புதுவை, நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள்லாம் வெப்பத்தின் தாக்கம் தொடர்ச்சியா அதிகரித்தே காணப்பட்டு வருகிறது. இது எல்லாமே எல்லினோவின் தாக்கம் தான். குறிப்பா இந்த எல்லினோவின் தாக்கத்தினால தென்மேற்கு பருவமழை இந்தியா முழுவதும் இயல்பை விட குறைவாக பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிலும் நமக்கு தென்னிந்தியாவான கேரளா, கர்நாடகா, ஆந்திர பகுதிகளில் இயல்பை விட மிக குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்படி தென்மேற்கு பருவமழை குறையும் போது இங்கு நமக்கு தமிழகத்தில் வெப்பச்சலன மழையின் தாக்கமும் குறையும். இதன் காரணமாக இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை, கோடை போன்ற வெப்பமான சூழலை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களிலும் தொடர்வதற்கான ஒரு சூழல் உருவாக்கி இருக்கு. இந்த எல்லினோ மாதிரி சூப்பர் லினோ அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. இந்த சூப்பர் லினோனா என்ன? இது கொஞ்சம் விரிவாக்கமா சொல்லுங்க சார். இல்ல, சூப்பர் எல்லினோ அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உருவாகக்கூடியது. இதற்கு முன்னதா 2015ஆம் ஆண்டு உருவானுச்சு. அந்த சூப்பர் எல்லினோனா பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பநிலை உயரும் போது அது சூப்பர் எல்லினோன்னு சொல்லுவோம். இதற்கு முன்னதா எந்தெந்த மாதங்கள்ல சூப்பர் எல்லினோ உருவானுச்சு அப்படின்னு பார்த்தா 2015, 1997, 1982, 1972 போன்ற ஆண்டுகள்ல சூப்பர் எல்லினோ உருவாகி இருக்கு. ஆனால் தற்போது உருவாகக்கூடிய இந்த சூப்பர் எல்லினோ கடந்த 150 ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கு வலுவான சூப்பர் எல்லினோவாக, அதாவது 3 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பநிலை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த சூப்பர் எல்லினோனால எந்தெந்த பாதிப்புகள் ஏற்படும்? அதான் நமக்கு இந்தியாவை பொறுத்தளவைக்கும் தென்மேற்கு பருவமழை இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள்ல இயல்பை விட குறைவா பதிவாகும். சில மாநிலங்கள்ல பொய்த்து போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமா பல மாநிலங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் அதிகரிப்பதற்கும், நிலத்தடி நீர்மட்டம் குறைவதற்கும், நீர்நிலைகள்ல நீர் இருப்பு குறைவதற்கும், அடுத்த ஆண்டு வரக்கூடிய கோடை காலத்துல தண்ணீர் தட்டுப்பாடு, குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வடகிழக்கு பருவமழை தமிழகத்திலே இயல்புக்கு அதிகமாக பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது மட்டுமின்றி அடுத்த ஆண்டு கோடை காலம் என்பது உலக அளவுல ஒரு பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுவரை பதிவாகாத அளவிற்கு வெப்பத்தின் தாக்கம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு 2027ஆம் ஆண்டு. சரி, இப்போ சூப்பர் லினோ அப்படின்னு ஒரு விஷயம் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த முறை சூப்பர் லினோ வந்திருக்கா? அதாவது இந்த வெப்பத்தினுடைய காரணம் என்னவா இருக்கு? இல்ல, நமக்கு 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு பெரிதாக ஒரு எல்லினோ உருவாகல. ஒரு 2023ஆம் ஆண்டு தான் ஒரு வலு குறைந்த எல்லினோ உருவானுச்சு.
தற்போது கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகளுக்கு பிறகு சூப்பர் எல்னினோ உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுது. இது நம்ம பார்த்தோம்னா கடந்த 150 ஆண்டுகள்ல தீவிரமான ஒரு சூப்பர் எல்னினோவா அப்படி பார்க்கப்படுது. சோ இது மாதிரியான ஒரு வலுவான சூப்பர் எல்னினோ என்பது இந்த நூற்றாண்டுல இருக்கக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு சூப்பர் எல்னினோவா இது அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பல ஆண்டுக்கு முன்னாடியே வந்து இந்த சூப்பர் எல்னினோ ஏற்பட்ட நிலையில, அப்போ வந்து என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது? அதே மாதிரி இந்த வருடம் இருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல குறிப்பா 1876ஆம் ஆண்டு உருவான அந்த சூப்பர் எல்னினோ கிட்டத்தட்ட 21 மாதங்கள் நீடிச்சுச்சு. இயல்பா நமக்கு வந்து ஒரு 12ல இருந்து 15 மாதங்கள் தான் நீடிக்கும். ஆனா அந்த சூப்பர் எல்னினோ 21 மாதங்கள் நீடிச்சுச்சு. அது மட்டும் இல்லாத அன்றைய காலகட்டத்தில் அது தீவிரமான சூப்பர் எல்னினோவா இருந்ததன் காரணமா உலக அளவுல 4% மக்கள் அன்றைய தினம் உயிரிழந்தாங்க. அதாவது பெரும் வெப்ப அலைகள், வெப்பத்தின் தாக்கம், அதிகமான வெப்பம் மற்றும் வறட்சி, அது மட்டும் இல்லாது ஒரு அதீத மழை, வெள்ளப்பெருக்கு இது போன்ற நிகழ்வுகளால அத குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 6 கோடி மக்கள் அன்றைய தினம் உயிரிழந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு நம்ம இந்தியாலேயே பார்த்தோம்னா ஒரு 10 லட்சம் கால்நடைகள்லாம் உயிரிழந்ததா தரவுகள் சொல்லுது. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அது வந்து தாது வருட பஞ்சம் அப்படின்னு அதை குறிப்பிடுவாங்க. ஆனா தற்போது உருவாகக்கூடிய சூப்பர் எல்னினோ அதை விட தீவிரமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா அது போன்ற ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமானா கண்டிப்பா ஏற்படுத்தாது. ஏன்னா அன்றைய தினம் யாருக்கும் சூப்பர் எல்னினோ வரப்போகுது, இது போன்ற ஒரு பாதிப்புகள் ஏற்பட போகுது என்பது குறித்தான ஒரு விழிப்புணர்வு கிடையாது. இன்றைய தினம் அப்படி இல்லை, நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். இது விழிப்புணர்வோட அதற்கான தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கணும்னு நம்ம தொடர்ச்சியா பதிவு செய்து வரோம். அது மட்டுமின்றி உலக அளவுல இந்த சூப்பர் எல்னினோவின் தாக்கத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஐநா போன்றவையே பல நாடுகளுக்கும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதன் காரணமா இப்போது இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது நம்மளால இதை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லணும். சார், இந்த சூப்பர் லினோவும் அதே மாதிரி எல்னினோ மாதிரி லால்னினான்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இந்த லால்னினானா என்ன சார்? இல்ல லானினாங்கிறது இதுக்கு நேர் எதிர்மறையான ஒண்ணு. அதாவது நம்ம பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கும் போது அதை எல்லினோன்னு சொல்றோம். அதுவே இயல்பை விட வெப்பநிலை குறையும் போது அதை லானினான்னு சொல்லுவோம். 2020 தொடங்கி 2025 வரை கடந்த 6 ஆண்டுகள்ல 5 ஆண்டுகள் லானின் ஆண்டுகளா தான் இருந்துச்சு. 2023 அக்டோபர்ல இருந்து 2024 ஏப்ரல் வரைக்கும் ஒரு குறுகிய கால வலு குறைந்த எல்லினோ இருந்துச்சு. பிற அனைத்து ஆண்டுகளுமே லானினா ஆண்டுகளா அமைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த 2023 உருவான அந்த வலு குறைந்த எல்லினோவின் தாக்கத்தினால 2024ஆம் ஆண்டு வரலாறு காணாத அளவிற்கு உலகின் சராசரி வெப்பநிலை இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்போது உருவாகக்கூடிய அந்த சூப்பர் எல்லினோவின் தாக்கத்தினால 2027ஆம் ஆண்டு உலகின் சராசரி வெப்பநிலை 1.7 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கு. இந்த சூப்பர் லினோனால வந்து உணவுப் பொருட்கள் வந்து பாதிப்படையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா நமக்கு வந்து பருவமழை பாதிப்படையும். பருவமழை பாதிப்படைஞ்சா கண்டிப்பா நமக்கு வந்து விவசாய உற்பத்தி என்பது பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உணவு பொருட்களின் விலைகள் உயர்வதற்கும், உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு சில பகுதிகளில் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள் தென்மேற்கு பருவமழையை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால, இந்த தென்மேற்கு பருவமழை பொய்க்கும் போது அது ஒட்டுமொத்த வேளாண் துறையிலையும் உற்பத்தி மற்றும் வளர்ச்சியிலையும் அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி எக்கனாமிக்கலாவும் பெரிய ஒரு இழப்பை வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இந்தியா மட்டுமல்லாது உலக நாடுகளுக்கே பெரும் சவாலா உருவெடுத்திருக்கு. இப்போ விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும்? ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்க உணவுப் பொருட்களும் பாதிப்படையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. இப்போ கண்டிப்பா விவசாயிகளுக்கு தண்ணியும் தேவைப்படும். ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? விவசாயிகளை பொறுத்தளவுக்கு சரியாக தீர்மானித்து இந்த இந்த அடுத்த ஒரு வருடத்திற்கு வேளாண்மை பணிகளை செய்யணும். குறிப்பா தற்போதைய காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை விவசாயிகள் பெரும் குழப்பத்துல இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு குறுவை விவசாயத்தை எனக்கு மேட்டூர் மட்டுமே நம்பி இருக்குன்னு இருக்கக்கூடிய விவசாயிகள் குறுவை சாகுபடியை சற்றே தள்ளி வைப்பது நல்லது. அதுவே எனக்கு மாற்று ஏற்பாடு இருக்கு, பண்ணை குட்டை இருக்கு, இல்லைன்ற நிலத்தடி நீர் இருக்கு, போர்வெல் இருக்கு, எனக்கு மேட்டூர் மட்டுமே சோர்ஸ் இல்லை, நான் மேட்டூர்ல இருந்து தண்ணி வரலனாலும் சமாளிப்பேன்னு இருக்கக்கூடிய விவசாயிகள் தாராளமா குறுவை சாகுபடியில ஈடுபடலாம். அப்படி போகக்கூடிய விவசாயிகள் கூட அதிகமான வெயிலையும் வறண்ட வானிலையையும் தற்காத்து கொள்ளக்கூடிய நெல் ரகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது. இல்ல எனக்கு மேட்டூர் அணை மட்டும்தான் நம்பி இருக்கேன், எனக்கு மேட்டூர் அணை இல்லது மழைப்பொழிவு இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய விவசாயிகள் குறுவையை தவிர்த்து விட்டு நேரடியாக சம்பா பட்டத்திற்கு செல்வது நல்லது. முன் சம்பா கூட அவர்கள் செய்யலாம். அதே போல தொடர்ச்சியாக அனைத்து விவசாயிகளும் பெரும்பாரியா பார்த்தோம்னா நமக்கு வந்து தொடர்ச்சியாக நெல் மட்டுமே விதைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாம வறண்ட வெப்பமான நாட்கள்ல மாற்று பயிர்களை விதைப்பதும்,
அதே போல மூடாக்கு போன்ற திட்டங்களை பயன்படுத்துறது. சோ இது போன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சேர்ந்து அவர்கள் எந்த அளவிற்கு உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியும், இந்த வெப்பத்திலிருந்து தற்காத்துக்க முடியும் என்பது குறித்து அவர்கள் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். சூப்பர் நிலோ வெப்பத்தினால வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கணும்? மக்களை பொறுத்தளவுக்கு தற்போதைய வெப்பத்தின் தாக்கம் தாங்க முடியல. குறிப்பா சென்னையில எல்லாம் தற்போதும் தொடர்ச்சியாக ஒரு 7, ஆமா. 8 தினங்களாக 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சென்னை மீனம்பாக்கத்துல வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா நண்பகல் 11 மணியிலிருந்து 3 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல அதீத வெப்பம் உணரும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுது. சோ மக்கள் அதிக வெப்பம் இருக்கப்ப திறந்த வெளியில வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பா அந்த நண்பகல் அந்த வெப்ப காற்று வீசும் நேரத்துல எந்தவித ஒரு அவசரமும் இல்லைன்னா மாலை நேரத்திலோ அல்லது காலை நேரத்திலோ தங்களது பணிகளை வைத்துக் கொள்வது நல்லது. அதே போல அதிகப்படியான நீர்ச்சத்து உடைய பொருட்களை எடுத்துக்கொள்வதும், உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வதும், அதாவது நீர்ச்சத்து உடைய பொருட்கள் மற்றும் அதிகப்படியான ஹீட்க்கு சரியான உணவு பழக்க வழக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. எவ்வளவு மாதங்களுக்கு இந்த ஒரு வெப்பநிலை வந்து நம்ம காணப்படுவோம் சார்? அதாவது இப்போ இந்த மாதமே வந்து இந்த அளவுக்கு வெப்பம் இருக்கு அப்படின்னா, இப்ப அடுத்த மாதம் எப்படி இருக்கும்? அதுக்கு அடுத்த தொடர்ச்சியா மாதங்கள்ல எப்படி இருக்கும்? நமக்கு ஒட்டுமொத்தமா செப்டம்பர் மாத இறுதி வரைக்குமே வெப்பத்தின் தாக்கம் தமிழ்நாட்டுல இருக்கும். ஆனா இதுல அதிகபட்ச வெப்பநிலை, வெப்பத்தின் தாக்கம் அதிகமா உணரக்கூடியது அப்படின்னு பார்த்தா ஜூலை மாதத்துல பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள், திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல ஜூலை மாதத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பிறகு செப்டம்பர் வரை நீடித்தாலும் அது சற்று தணிந்து செப்டம்பர் வரைக்கும் வெப்பம் நீடிக்கும்னு எதிர்பார்க்கலாம். இவ்ளோ வெப்பங்களுக்கு நடுவுல வந்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பல இடங்கள்ல வந்து சொல்லப்படுது. அப்போ இந்த வெப்பத்துக்கு நடுவுல வந்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல மழை எப்போ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? கண்டிப்பா தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும்போது கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டுமின்றி தமிழகத்தை பொறுத்தளவுக்கு வெப்பச்சலன மழை தான் மழைப்பொழிவு கொடுக்கும். அந்த வெப்பச்சலன மழை என்பது அவ்வப்போது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த சூப்பர் லினோ வெப்பம் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு அடுத்தது வந்து இந்த எல்னினோக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஏன்னா பல வருடங்களுக்கு ஒரு முறைன்ற மாரி நீங்க சொல்லியிருக்கீங்க. இல்ல எல்னினோவை பொறுத்தளவுக்கு அதன் தாக்கமே 2, 3 ஆண்டுகளுக்கு இருக்கும். இப்ப நமக்கு 2026 ஜூலை மாதம் தான் எலினோ உருவாகுது. அக்டோபர் மாதம் தான் சூப்பர் எலினோ உருவாகுது. ஆனா தற்போதைய அதன் தாக்கத்தை நம்ம உணர தொடங்கி இருக்கோம். அதே மாதிரி 2027 பிற்பகுதியிலேயோ இல்ல மத்திய பகுதியிலேயோ இந்த எலினோ வலுவிழக்க தொடங்கினாலும் அது வளிமண்டலத்துல ரியாக்ட் பண்ண ஒரு 6 மாத காலம் எடுத்துக்கும். அப்படி பார்த்தா 2027 இறுதி வரைக்குமே எலினோவின் தாக்கம் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு மீண்டும் ஒரு 5 வருட இடைவெளிக்கு பிறகோ 7 வருட இடைவெளிக்கு பிறகோ எலினோ உருவாவதற்கான சூழல் ஏற்படலாம். அதை பத்தி நம்ம தற்போதே சொல்ல முடியாது. ஆனா தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்துல 2026, 27 ஆகிய 2 ஆண்டுகளுமே எலினோனால பாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டுகளா மாறி இருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ மற்ற இடங்கள தொடர்ந்து வந்து சென்னையில வந்து வெப்பம் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அத நீங்க சொன்ன மாரி மக்கள் வந்து இப்போ காலையில போறதுக்கோ, இல்ல மத்தியானம் போறதுக்கோ, ஈவினிங் போறது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ சென்னையில வந்து இப்போ ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமா தான் இருக்கு. இது தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? கண்டிப்பா சென்னையை பொறுத்தளவுக்கு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே வெப்பத்தின் தாக்கம் அதிகமா தொடர்ச்சியா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தற்போது வெப்பத்தின் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட சென்னை மீனம்பாக்கத்துல கடந்த 7 நாட்களா 40 டிகிரிக்கு மேல வெப்பநிலை பதிவாகி இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையாத ஒன்று. மற்றொன்று வங்கக்கடல் பகுதிகளில் எந்தவித காற்றழுத்த தாழ்வு பகுதிகளையும் உருவாக்கல. அதன் காரணமா இங்கு மேகங்கள் உருவாவதற்கான ஒரு சாதக சூழல் இல்லாம வெப்பச்சலன மழையும் வராம பகல் நேர வெப்பநிலையும் அதிகரித்து காணப்படுது. உணரும் வெப்பநிலை ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு 40 டிகிரி வெப்பநிலை பதிவானா அந்த இடத்துல 48 டிகிரி அளவுக்கு உணரும் வெப்பநிலை உயருது. சோ இந்த சூழல் என்பது ஜூலை மாதம் இறுதி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனா இடையிடையே இடைவெளி இருக்கும். குறிப்பா நமக்கு அந்த ஜூன் 12, 13 ஆகிய தேதிகளிலேயே சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி 2 நாட்கள் இடிமலை வந்தா அதற்கு அடுத்த 2 நாட்கள் வெப்பத்தின் தாக்கம் குறையும். மீண்டும் 3வது நாள் முதல் வெப்பம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சோ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது சென்னையை பொறுத்தளவுக்கு பகல் நேர வெயில் வெப்பம் என்பது அடுத்த சில வாரங்களுக்கு தொடரும்னே சொல்லலாம். இப்போ இந்த ஜூன் 13, 14 அந்த தேதியில வந்து கண்டிப்பா நம்ம வந்து மழையை எதிர்பார்க்கலாமா சார்? ஆமா ஜூன் 12, 13, 14 இந்த 3 நாட்கள்ல கண்டிப்பா ஒரு நாள் அது 12, 13 தேதிகள்ல சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல பரவலான இடிமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ இந்த வெப்பத்தை குறித்தும், அதே மாரி இந்த சூப்பர் லினோ, எல்லினோ குறித்து நெறைய விஷயங்கள பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.